புதிய உற்சாகத்தோடு செல்கிறோம், புதிய உற்சாகத்தோடு பயணிப்போம். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு 50-60 ஆண்டு காலமாக இந்துக்களின் மனதை புண்படுத்துவதும், இந்துக்களின் கலாச்சாரத்தை உதாசீனப்படுத்துவதும், பரிகசிப்பதும் ஒரு வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்தது. ஏதோ இந்துக்களை பற்றி எது பேசினாலும் யாரும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது. இல்லை, அவர்களை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது, பரிகசித்தும் பார்க்க முடியாது என்ற ஒரு பெரும் சக்தியை இன்று வெளிப்படுத்தி இருக்கிறோம். தமிழ்க்கடவுள் முருகன் தமிழுக்கானவர், தமிழ்நாட்டுக்கானவர், எங்களுக்குமானவர். ஆன்மீகம் என்பது தமிழோடு இணைந்தது, தமிழ் என்பது ஆன்மீகத்தோடு இணைந்தது. ஒரு 67க்கு பின்பு ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழ்னா நாங்கள் தான். ஆன்மீகத்தை பாம்பன் சாமி மொத்தம் 6666 பாடு தமிழில் பாடி இருக்கிறார். முருகனை பற்றி தமிழ் பாடல்கள் தான் அதிகம். உண்மையிலேயே அந்த கந்த சஷ்டி கவசம் எங்களுக்கு கவசமாக விளங்கும். வருங்கால இன்னைக்கு அரசியல் பேசலை, அரசியல் தீர்மானம் இல்லை, அரசியல் தலைவர்கள் யாரும் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்து கொள்ளவில்லை, ஒரு சில தலைவர்களை தவிர. ஆனால் மாற்றம் ஏற்படும், அரசியல் மாற்றம் ஏற்படும். அப்போ 26 இந்த மாநாடோட தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம் தேர்தலில்? எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்குதல் இருக்கும்.